இடைத்தேர்தலுக்கு கூட ஒரு தடை கேட்டு ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டு இப்போ நீதிமன்றம் நிராகரிக்கப்பட்டது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் அப்படியே சொல்கிறோம், இடைத்தேர்தல் நடக்கணும்னு தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட விருப்பம். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் யார் பக்கம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும், உலகத்திற்கு தெரிய வரும் அப்படிங்கிறதுக்காக இந்த தேர்தல் எப்பயுமே இடைத்தேர்தல் நடத்தப்படணுங்கிறதுல நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தது தான். அதனால தேர்தல் நடக்கணுங்கிறது தான் எங்கள் எதிர்பார்ப்பு. திருவாரூர் இடைத்தேர்தல் அப்படின்றது இன்னொரு ஆர்கே நகர் அப்படின்ற மாதிரி பேசப்படுது. அப்படின்னா இன்னொரு ஆர்கே நகர், இன்னொரு சாம்பிள். நீங்கள் வந்து இந்த 18 தொகுதியில் வந்து தேர்தல் நடந்தால் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் யார் பக்கம் இருக்காங்கன்னு தெரிஞ்சுங்க. இந்த 18 தொகுதிக்கே திருவாரூர் ஒரு 18 தொகுதி மாத்திரம் இல்லை. போன ட்ரிப்பு ஆர்கே நகர் வந்து அம்மாங்கிற ஒரு பெரிய ஆளுமை, ஒரு முதல்வர் மறைவுக்கு பிறகும் திரு கருணாநிதி அவர்கள் அப்போ செயல்பட முடியாமல் இருந்த நேரத்தில் அதுக்கப்புறம் நடந்த ஒரு தேர்தல், அது அம்மாவுடைய தொகுதியில் நடந்துச்சு. அது எப்படி ஒரு முக்கியமான தேர்தலாக அகில இந்தியாவே அந்த தேர்தலை வந்து எல்லாம் எதிர்பார்த்துருந்தாங்க. இப்போ அதே மாதிரி திருவாரூர் இடைத்தேர்தல் வந்திருக்கு. இது வருங்கால தமிழக மக்கள் யாருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான தேர்தலாக தான் நான் கருதுகிறேன். இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் மாபெரும் வெற்றியை பெறுவார். வேட்பாளர் எப்போ அறிவிப்பு? நாளை மதியம். இந்த தொகுதி வந்து முன்னாள் முதல்வரோட தொகுதி. ஆமாம் ஆமாம். அங்கே எவ்வளவு பலம் இப்போ திமுக இருக்கு? யார் அங்கே முக்கிய போட்டியாளராக அமமுக இருப்பாங்க? இல்லை, முன்னாள் முதல்வர் 2 முறை அங்கே நின்று ஜெயிச்ச தொகுதி. அதனால் ஒரு தேர்தலில் ஒரு வெற்றி பெற்றதுனால அடுத்த தேர்தலில் அந்த கட்சியில் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாலாம் எதுவும் கிடையாது. அவர் திரு கருணாநிதி அவர்கள் ஒரு சீனியர் லீடர், அவர் இருந்தார், எங்கள் சொந்த மாவட்டத்தை சேர்ந்தவர். அதனால் அவருக்கு 2 முறை தொடர்ந்து ஜெயிச்சிருக்காரு. இந்த முறை அதனால் நீங்கள் அந்த கூட்டு கணக்கெல்லாம் போட்டு பார்த்து அந்த அரித்மேட்டிக் கால்குலேட்டர் வச்சு போகிறதுன்னு நினைக்காது. மக்கள் மனசில் என்ன இருக்குங்கிறது தெரியும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்புறம் வெற்றி பெறுங்கிறத திரும்ப உங்கள்கிட்ட நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். அடுத்த மாதம் நான் திரும்பி வரப்போ நீங்கள் வந்து அதை நான் உங்கள்கிட்ட நீங்களே அதை ஆமாம் நீங்கள் சொன்னது சரிதான் அப்படிங்கிறத ஒத்துக்குவீங்க. சார், இப்போ கடந்த முறை வந்து ஐடியிலிருந்து சசிகலா அவர்களிடம் வந்து கேள்வி கேட்க வந்திருந்த போது பாஜக வந்து இப்போ ஒரு அழுத்தம் கொடுத்ததா செய்திகள் வந்துருக்கு. அதாவது 2 அணிகளும் கண்டிப்பாக இணையணும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு வந்து ஒரு மறைமுக அழுத்தம் கொடுத்ததா, அது வந்து தொடர்ந்து அந்த அழுத்தம் கொடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. காலக்கெடு கூட கொடுத்ததா ஒரு பரவாயில்ல, அதெல்லாம் ஒரு வதந்தி. அதை நீங்கள் செய்த கேட்குறீங்க, அது ஒரு வதந்தி தான், அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. திருவாரூர் தேர்தலில் இன்னொரு விஷயம் பெருசாக பேசப்படுது. இந்த தடை கேட்கறது வந்து அரசே மறைமுகமாக இதுக்கு சப்போர்ட் பண்ணுது. தமிழக அரசே இதுக்கு மறைமுகமாக அதிமுக சப்போர்ட் பண்ணுது. என்ன காரணம்னு கேட்டால் இவங்களுக்கு அந்த நலத்திட்டங்கள் இப்போ கஜா புயலுக்கு பாதிக்கப்பட்டதால நலத்திட்டங்களை செயல்படுத்த முடியாது, இதை காரணம் காட்டி தேர்தல் தள்ளி போகிறதுக்கான ஒரு முயற்சியில் இருக்குது. அதில் அரசாங்கமும் தேர்தலை கண்டு பயப்படுகிற ஒரு முக்கிய எதிர்கட்சின்னு தான் அதில் பின்னணியில் இருக்காங்கன்னு தான் எல்லோரும் பேசிக்கிறாங்க. நீங்கள் ஒருத்தரை ஒட்டி சொல்கிறீங்க, 2 பேர் இருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க. நேற்று அவர் யாரோ திரு மாரிமுத்துங்கிற ஒரு பேரில் திரு கபில் சிபேல் அவர்களை வாதிட்ட கேஸில் யார் அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட் அதெல்லாம் பார்க்குறப்ப அது யார் ஃபைல் பண்ணியிருப்பா. இப்போ எங்கள் கேஸில் திரு ராஜா சுந்தர் பாண்டியன் போய் அங்கே ஃபைல் பண்ணுற மாதிரி அங்கே யார் ஃபைல் பண்ணால் எல்லாமே தெரியும் எங்களுக்கு. அதனால் வந்து ஆளுங்கட்சியும் பிரதான எதிர்கட்சியும் இந்த தேர்தல் நடப்பதை கண்டு பயந்து தேர்தலை தடை செய்ய வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்தது உண்மை. அதுதான் உண்மை. இணைப்பு சாத்தியமா சார்? ஓபிஎஸ் சிபிஎஸ் நான் அதான் நிறைய சொல்லிட்டேன். துரோகிகளோட போய் நாங்கள் எப்படி சேர முடியும்? அம்மாவுடைய தொண்டர்கள் 90% மேல் இந்த துரோகத்தை ஏற்றுக்கொள்ளாமல் எங்களோட வந்து பொதுச் செயலாளருக்கும் எங்களுக்கும் ஆதரவாக என்றோ போன ஆண்டே அவங்க திரண்டு வந்தாங்க. அது தொடர்ந்து தான் ஆர்கே நகர் தேர்தல் வந்துச்சு. எங்களுக்காக பிரதான எதிர்கட்சி, பெரிய கூட்டணி, ஆளுங்கட்சி இதெல்லாம் தாண்டி ஒரு இடைத்தேர்தலில் நாங்கள் ஜெயிக்க முடிஞ்சுன்னா காரணம் எங்கள் தொண்டர்கள் உழைப்போம், பொதுமக்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிற காரணத்தினால தான்.
அதனால் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் தான் அதை கேள்வி கேட்குறீங்க இணைப்பு சாத்தியமானு. நான் வந்து அதை பற்றி பேசலை. ஆனால் நாளைக்கு ஜெயக்குமார் என்ன பண்ணுவாரான்னா, அவரை தவிர இவர் வரலாம், இவரை தவிர வரலாம். நீங்களாக கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் அவங்கள்ட்ட சொல்கிறப்ப நாங்கள் கேட்ட கேள்விக்கு தான் சார் அவர் பதில் சொன்னார். நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இணைப்புங்கிற பற்றிலாம் என் மைண்டில் எண்ணமே இல்லை. இப்போ என் மனசில் இருக்கிறது திருவாரூர் தேர்தல். அர்ஜுனனுக்கு மாங்காய் குறி மாதிரி திருவாரூர் இடைத்தேர்தலில் என் மனசில் இருக்குது. அதில் நாங்கள் மாபெரும் வெற்றி பெறுவோம். அதற்கு பிறகு அங்கே இருக்கிற உண்மையான தொண்டர்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறவங்களும் எங்கள் கூட வந்துடுவாங்க. எந்த கட்சியை பற்றி நாங்கள் பாராளுமன்ற தேர்தலுக்காக தான் நாங்கள் சில கட்சிகளோட பேசிகிட்டு இருக்கேன். இந்த இடைத்தேர்தல் பற்றி நான் எதுவும் பேசலை. இது திடீர்னு வந்த தேர்தல், அதை பற்றி நானும் அந்த மைண்ட் இன்னும் இல்லை. நாங்கள் தேர்தல் நோக்கி போகிறோம். சார், திமுக பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளராக அறிவிச்சிருக்காரு. பாஜக வீழ்த்தணுங்கிறத உங்களுடைய நீங்களும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுடைய ஆதரவு ராகுல் காந்திக்கு இருக்கு. இப்போ அம்மா வந்து 2014 எப்படி இருந்தாங்க, அதே மாதிரி ஏற்கனவே நான் ஒரு தொலைக்காட்சி டிபேட்டில் நியூஸ் 7 நினைக்கிறேன், அதில் வந்து நீங்கள் கூட்டணி உங்க கூட வராதா, வரலைங்கிறதுனால அவர் வந்து இப்படி பேசுகிறாரா, இல்லை அது அம்மா பாணின்னு சொல்கிறாரு, அது என்ன அப்படின்னு கேட்டாங்க. அம்மா ஏற்கனவே அவங்க 89 தேர்தலேருந்து 2014க்கு முன்னாடி நடந்த தேர்தல் வரைக்கும் கூட்டணியை வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க நம்ம தனியாக நிற்கணுன்ட்டு. 2014 அவங்க எப்படி பாராளுமன்ற தேர்தலில் குறிப்பாக அவங்க தனியாகவே நின்னாங்களே, அதே மாதிரி கூட தனியாக நிற்கிறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று தான் அவங்களுக்கு திருப்பி நான் அதை சொல்லிக்கிறேன். இதில் வந்து ஒரு கட்சின்னா அது வந்து இன்னொரு கட்சி அடுத்தவங்களை நம்பி நம்ம அரசியலில் கட்சி நடத்த முடியாது. சில பேர் எங்களோட விருப்பம் உள்ளவர்களோட நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். கூட்டணிங்கிறது உங்களுக்கு வந்து தேர்தலில் வந்து தொகுதி பங்கீடுலாம் இருக்குது. அதெல்லாம் சரியாக வந்தால் தானே அந்த கூட்டணிங்கிறது நிறைவடையும். பேசிக்கிட்டு இருக்கிறதுனாலே அது வராது, முடிவடையாது. ஒருவேளை கூட்டணி அமையவில்லை என்றாலும் நாங்கள் தனித்து போட்டியிட்டு பாராளுமன்ற தேர்தலில் 37 தொகுதிகளை நிச்சயம் நாங்கள் வெற்றி பெறுவோம் தான் நான் அப்பையிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். இதை உங்கள் மூலம் அந்த தொலைக்காட்சிக்கு என்னுடைய பதில் தான். யாரை கண்டு பயமோ இல்லை எங்களுக்கு கூட்டணி இல்லைங்கிற வருத்தமோ அதெல்லாம் கிடையாது. கூட்டணி சில கட்சிகளோட பேசிகிட்டு இருக்கோம். அது மெட்ரலைஸ் ஆகணும்ல. ஆகாமல் நான் வந்து கூட்டணி அமையும்னு நான் அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. நான் மற்றவங்க மாதிரி இன்றைக்கி ஒன்று பேசி நாளைக்கு நீங்களே கேட்பீங்க கூட்டணி அமையுன்னு சொன்னீங்களே, அமையலை என்ன பேசிக்கிட்டு இருக்கிறது உண்மை. அது கூட்டணி வரணுங்கிற விருப்பமும் எங்கள் தொண்டர்களுக்கு இருக்குது. நானும் அதை வந்து ஒன்றும் மறுக்கலை. இல்லைனாலும் நாங்கள் தனித்து நிற்போம். இல்லை என்றாலும் அப்போ அதுக்கு தான் சொன்னேன், 2014 அம்மா நின்ன மாதிரி அந்த மாதிரி பாராளுமன்றத்தில் அம்மாவுடைய பாணியில் நிற்போம்னு சொன்னேன். அவ்வளோதான். வேட்பாளர் அறிவிப்பு எங்கே வச்சு? தஞ்சாவூரில் தான் எல்லா நிர்வாகிகள் கூட்டம்லாம் போயிட்டுருக்கேன். இப்போ தான் பொதுச் செயலாளர் அதை பற்றி பேசிட்டு வந்துருக்கேன். நாளைக்கு நிர்வாகிகளோட சொல்லிவிட்டு கேண்டிடேட் நாளைக்கு மத்தியானம் அறிவிப்போம். இப்போ தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு கடந்த முறை சட்டமன்ற கூட்டத்தொடர் போது பெரும்பாலான நேரங்கள் வெளிநடப்பு அவரை பற்றி நிறைய விஷயம் பேசினாங்க. ஆனால் எல்லா நேரமும் எதிர்கட்சிகளானது வெளிநடப்பு செஞ்சு சட்டமன்றத்தில் ஒரு பிரயோஜனமாக எதுவுமே பெருசாக இந்த முறை சட்டமன்றம் இருக்குது. முதல் நாளே ஆளுநர் உரையப்பவே திமுக வெளிநடப்பு செஞ்சுருக்காங்க. இனி வரும் நாட்களில் என்ன பண்ணணும்? அது அவங்கள தான் நீங்கள் கேட்கணும், ஏன் வெளிநடப்பு செஞ்சீங்க. இல்லை உங்களுடைய இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன், ஒரு எதிர்கட்சி உறுப்பினராக நான் பாராளுமன்ற உறுப்பினரெல்லாம் லோக்சபாவில் ஒரு 5 வருஷமும் ராஜ்யசபாவில் 6 வருஷமும் இருந்திருக்கேன். அங்கே உள்ள நடைமுறைக்கு இங்கே வித்தியாசம் இருக்குது. இங்கே வந்து சபாநாயகர் அங்கே வந்து ஒரு இண்டிபெண்ட் மெம்பருக்கு கூட அங்கே வாய்ப்பு கொடுப்பாங்க. இங்கே அது மாதிரிலாம் இல்லை. நிறைய பாரபட்சங்கள் காய்க்கப்படுது. இன்னொன்று வந்து அமைச்சர்கள் ஒன்று பேசுகிறாங்க, என்னையே வந்து திரு தங்கமணி உரிமையில் பேசுகிறாரு. என்ன உரிமையில் பேசுகிறாரு, அதுக்கு பதில் சொல்லலாம், உங்களை பற்றி பேசலைன்னு சொல்லி என்னை உட்காருங்கிறாங்க. ஸோ அதனால் இந்த சட்டமன்றம் வந்து ஒரு ஜனநாயக முறையில் நடக்கிறதாங்கிறது எனக்கு நான் பார்க்குறப்ப, நான் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருந்தப்போ அங்கே நடந்ததை பார்த்ததுக்கும் இங்கே பார்க்குறப்ப அதில் வந்து ஒரு நடுநிலையாக இல்லை சட்டமன்றம். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கறதுங்கிறது இல்லைங்கிறது தான் உண்மை. அதனால் சட்டமன்றத்தில் என்ன தான் எதிர்கட்சிகள் முயற்சி செஞ்சாலும் எங்களை பேச விட மாட்டாங்க. பேசினா 2 நிமிஷத்தில் உட்காருங்கன்ட்டு இருப்பார் ஸ்பீக்கரு. அதனால் வந்து இந்த சட்டமன்றம் ஒரு ஆளுங்கட்சிக்கான சட்டமன்றமாக தான் போயிட்டு அவங்க புகழ் பாடுறது, மேஜையை தட்டுறது தான் நடக்குதே தவிர வேறு எதிர்கட்சி சேர்ந்தவர் யாரும் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் பெரிது. அந்த வாய்ப்பையும் குறுக்க அதுக்கு மந்திரிகள் எந்திரிச்சு பேசுகிறப்ப அவங்க பேசி சப்ஜெக்டை டைவர்ட் பண்ணுவாங்க. அதை தான் நான் பார்த்தேன் அந்த 2-3 தொடரில். நேற்று நான் ஃபுல்லாக இருந்தேன். பாராளுமன்றத்தில் அதிமுக திமுக எம்பிக்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இந்த முத்தலாக் மற்றும் திமுகவையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களா இன்னைக்கு?
நேத்தா இல்லையே திமுக அண்ணா திமுக தான் பண்ணியிருக்காங்க. 26 பேரை இப்ப வந்து ஆமாம் அண்ணா திமுக பண்ணியிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இது என்ன அண்ணா திமுகவுடைய ட்ராமான்னு பார்க்குறேன். ஏதோ ட்ராமா பண்ணுறாங்க அண்ணா திமுகங்கிறது தான் எனக்கு தெரியுது. அது பிரதமரை வந்து காப்பாத்துவதற்காக தான், திசை திருப்பதற்காக இது நாடகம் அப்படின்னு ஒரு அது என்னவோ அண்ணா திமுக ஒரு நாடகம் ஆடுது, அவ்வளோதான். அதுக்கு காரணம் என்னங்கிறது நான் நேற்று அதை பற்றி நான் வந்து சரியான ஒரு இது தகவல் தெரிஞ்சு சொல்கிறேன். நான் சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. இந்த பண மதிப்பீட்டு நடவடிக்கை வந்து திடீர்னு எடுக்கப்பட்ட முடிவு அல்ல, முன்னாடியே எடுத்த முடிவு தான் அப்படின்ற மாதிரி பிரதமர் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து இந்த விமர்சன காரணத்தை ஒரு ஆண்டாக இருக்கிறப்ப இத்தனை நாள் பதில் சொல்லாமல் இப்போ தான் பதில் சொல்கிறாரு. அது இல்லை, அது வந்து ஒரு அவசர கதியில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. அது சரியானபடி எடுக்கப்படவில்லைங்கிறது தான் எல்லாருடைய கருத்தும். ஏன் இப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அருண்ஜேட்லியே சொல்லியிருக்காரு, எனக்கே தெரியாதுன்னு சொன்னார் அந்த நவம்பர் 8 அந்த நடவடிக்கை. அதனால் அது ஒரு அவசர கதியில் ஒரு எடுக்கப்பட்ட ஒரு தவறான நடவடிக்கை. அதுதான் இந்த பாராளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இந்த விளக்கங்களை கொடுக்குறாரா பிரதமர் மோடி? அப்படிதான் இருக்கும், அதுதான் இருக்கும். இப்போ பாராளுமன்ற தேர்தல் வர்றதுனால அதனால பெரிய அவங்களுக்கு பாதிப்பு இருக்கிறதுனால அதுக்கு விளக்கம் கொடுக்குறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். கடைசியா ஒரு கேள்வி. இப்போ இன்னைக்கு மேகதாது அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இன்னைக்கு தமிழக விவசாயிகள் வந்து முற்றுகை போராட்டம் நடத்துறாங்க, கைது செய்யப்பட்டிருக்காங்க. கைது செய்யப்பட்டிருக்காங்களா? என்ன வந்துட்டு இருந்தாங்க, பார்த்தேன். அப்புறப்படுத்திட்டாங்க. சரி, பிஆர் பாண்டியன் தலைமையில். ஆமாம் ஆமாம். இப்போ அவங்களோட டிமாண்ட் என்னன்னா, உடனே மத்திய அரசு வந்து இந்த அப்ரூவலை வந்து உடனே கேன்சல் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அடுத்தது எப்பவுமே தமிழகத்துக்குள்ள பிரதமரை வரவிட மாட்டோம், தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிப்போம், போராட்டம் நடத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு நீங்க ஆதரவு கொடுப்பீங்களா? இன்னைக்கு பிஆர் பாண்டியன் சொல்லியிருக்காரா? அவங்கெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்களா? அதான் எனக்கு தெரியாது, அவங்க ஊரில் வந்துட்டு இருந்தாங்க, நான் கிராஸ் பண்ணுறப்ப பார்த்தேன். இதை வந்து மத்திய அரசாங்கம் இதை வந்து தமிழ்நாடு பாதிக்கப்படுதுங்கிற, ஏற்கனவே 30 வருஷமாக பாதிக்கப்பட்டுருக்கோம், அநீதி இழைக்கப்படுது. அதனால் மத்திய அரசாங்கம் வெறும் வாக்கு வங்கி அரசியலை மாத்திரம் மனதில் வைக்காமல் இதில் ஒரு அரசாங்கமாக செயல்படணும், ஒரு அரசியல் கட்சி மாதிரி செயல்படக்கூடாது. அதை தொடர்ந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி அடுத்த கட்ட நடவடிக்கை எங்கள் கட்சியில் எல்லாரோட பேசிட்டு முடியும். பொதுவாக நாங்கள் எப்பயுமே விவசாயிகளுக்கு ஆதரவான இயக்கம் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். சார், திருவாரூர் தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிட்டா போட்டி பலமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு கட்சிக்கு யாரை வேணாலும் வேட்பாளராக நடத்தலாம், அதை பற்றிலாம் நம்ம சொல்கிறதில்ல. பலம் கிளம்லாம் கிடையாது. நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம். நல்ல வாக்கு வித்தியாசத்தில் நான் ஜெயிப்போம், இது உறுதி.